தமிழ் இலக்கணம் எழுவாய் பயனிலை. தொடர். சொற்கள் தொடர்ந்து அமைவதே தொடர் எனப்படும். சான்று. தொடர் வண்டி எப்படி இருக்கும்? பெட்டி பெட்டியா தொடர்ந்து இருக்கும். அதே மாதிரி சொற்கள் தொடர்ந்து அமைவதே தொடர் எனப்படும். இந்த ஒரு தொடர்ல எழுவாய் பயனிலை செயப்படு பொருள் ஆகிய மூன்றுமே இருக்கும். இப்போ நம்ம பாடப்பகுதியில் எழுவாயும் பயனிலையும் கொடுத்துருக்காங்க. பகுதி 1ல் நம்ம இப்போ எழுவாய் பார்க்க போகிறோம். எழுவாய் என்பது பெயர்ச்சொல். அதாவது ஒரு பெயரை குறிப்பது தான் பெயர்ச்சொல்னு சொல்லுவாங்க. இந்த பெயர்ச்சொல்லை தான் எழுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. எழுவாய் என்பது செயலை செய்பவரை குறிப்பது எழுவாய் எனப்படும். அதாவது ஒரு செயலை செய்பவரை தான் எழுவாய் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு சான்று பார்க்கலாம். எடுத்துக்காட்டு: கண்ணன் படம் வரைந்தான். கண்ணன் என்பவன் ஒரு படத்தை வரைகின்றான். அப்போ அந்த செயலை யார் செய்யறான்? அந்த கண்ணன். அப்ப கண்ணன் என்னது? எழுவாய். கண்ணன் என்பது எழுவாய். ஒரு செயலை செய்பவர் தான் குறிப்பது எழுவாய். அப்போ கண்ணன் படம் வரைந்தான். அப்ப கண்ணன் என்பது எழுவாயை குறிக்கும். ஒரு தொடரில் யார், எது, எவர், எவை என்னும் வினாவுக்கு விடையாக வருவதே எழுவாய் ஆகும். இப்போ இதற்கு என்னென்ன வினா கொடுத்துருக்காங்கன்னா, யார், எது, எவர், எவை, இந்த 4 வினாவுக்கும் விடையாக வருவது தான் எழுவாய் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சான்று என்ன பார்த்தோம்? கண்ணன் படம் வரைந்தான். அப்படின்னா யார் படம் வரைந்தான் அப்படின்ற யாருன்ற இடத்துல இந்த வினாவிற்கு விடையாக என்ன வருது? எழுவாய். அப்ப எழுவாய் என்னது? கண்ணன். அப்போ கண்ணன் படம் வரைந்தான். யார் படம் வரைந்தார்னா கண்ணன் படம் வரைந்தான். இப்ப எழுவாய்க்கான எடுத்துக்காட்டு பார்ப்போம். எது மரத்தில் ஏறியது? எது என்பது ஒரு வினா. அப்போ என்ன இருக்கு? குரங்கு மரத்தில் ஏறியது. குரங்கு என்பது ஒரு எழுவாய். குரங்கு என்பது ஒரு விலங்கினுடைய பெயர். அப்போ இந்த விலங்கினுடைய பெயர் என்னது? எழுவாய். எது மரத்தில் ஏறியது? எது என்ற வினாவிற்கு விடையாக வருவதுதான் எழுவாய். அப்ப எது எழுவாய்? எது? குரங்கு. பகுதி 2. நம்ம முன்பகுதியில் எழுவாய் பார்த்தோம். இப்போ பயனிலை பார்க்க போகிறோம். பயனிலை என்பது ஒரு வினைச்சொல். வினைனா என்னதுன்னா செயல். ஒரு செயலை செய்பவரை தான் அந்த செயலை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? வினைச்சொல்னு சொல்கிறோம். ஒரு தொடரை முழுமை பெற செய்யும் சொல்லே பயனிலை ஆகும். அது ஒரு செயலை முழுமை பெறும் சொல்லு தான் பயனிலை ஆகும் சொல்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டுனா, அவன் வந்து சென்றான், அவன் ஆடினான், அவன் பாடினான், அவன் பேசினான். அப்போது ஒரு தொடர் முழுமை பெற்றதுன்னா அதுதான் அந்த முழுமை பெறக்கூடிய வார்த்தை தான் பயனிலை. அவன் வந்து சென்றான். அப்போது சென்றான் என்பது முடிவு பெற்றுச்சு, முடிஞ்சிச்சு, முடிந்து விட்டதுனால அது சென்றான் என்பது முடிந்தது. அந்த தொடர் முழுமை பெற்றுள்ளது. இது சென்றான் என்பது என்னது? பயனிலை. சென்றான் என்பது பயனிலை. அவன் வந்து சென்றான் என்பது பயனிலை. பயனிலையினுடைய வகைன்னு பார்த்தோன்னா, பெயர் பயனிலை, வினை பயனிலை, வினா பயனிலை என 3 பயனிலை சொல்கிறாங்க. பெயர் பயனிலை, வினை பயனிலை, வினா பயனிலை. இப்போ பெயர் பயனிலைன்னு பார்த்தோன்னா, எடுத்துக்காட்டு: அவன் வளவன், அவன் வளவன். இத்தொடரில் அவன் என்பது என்னது? எழுவாய். அவன் என்பது எழுவாய். அவன் என்னது? ஒரு 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 ஆணுடைய பெயர். ஒரு ஆணை குறிப்பித்தன. அப்போது அவனுடைய பெயரை தான் இந்த இடத்துல குறிக்கிறாங்க. அப்போது அவன் என்பது நம்ம என்னன்னு பார்த்தோம்? பெயரை குறிப்பது எழுவாயின்னு பார்த்தோம். அப்போ அவன் என்பதும் ஒரு பெயரை தான் குறிக்குது. அதனால் இது எழுவாய். வளவன் என்பதும் ஒரு பெயர் தான். வளவன் என்பது
ஒரு பெயர் தான், அதனால் அது பெயர் பயனிலை. இப்போ பெயர் கூட்டல் பெயர் பெயர் பயனிலை. இப்போது அவன் என்பதும் பெயர், வளவன் என்பதும் பெயர். அப்போ பெயர் கூட்டல் பெயர் பெயர் பயனிலை. அவன் வளவன், பெயரை கொண்டு முடிவது பெயர் பயனிலை. இப்போது பெயர் அவன் வளவன், அப்போ அவன் என்பதும் பெயர், வளவன் என்பதும் பெயர். அப்போ வல்லவன் என்பது ஒரு பெயர். அப்போ பெயரை கொண்டு முடிவது பெயர் பயனிலை. சரிங்களா? இப்போது வினை பயனிலை பார்ப்போம். வினை பயனிலைனா எடுத்துக்காட்டு குமரன் பாடினான். குமரன் ஒருத்தன் என்ன பண்ணான், பாடுகின்றான். அப்போது இத்தொடரில் குமரன் என்பது என்னது, எழுவாய். அப்போ பாடினான் என்பது வினை பயனிலை. பாடினான் என்பது வினை பயனிலை. செய்கின்ற செயலை குறிப்பது தான் வினைன்னு பார்த்தோம். அப்போது பாடினான், ஆடினான், ஓடினான், விளையாடினான் அப்படின்ற எல்லா வார்த்தையுமே அந்த செயலை குறிக்கிறது. அப்போ செயலை குறிப்பதெல்லாம் வினை. அப்போ வினை பயனிலை. இப்போ இங்கே என்னது, குமரன். குமரன் என்பது பெயர், பாடினான் என்பது வினை. சரிங்களா? இப்போ பெயர் கூட்டல் வினை வினை பயனிலை. பெயர் கூட்டல் வினை வினை பயனிலை. குமரன் பாடினான், வினையை கொண்டு முடிவது வினை பயனிலை. இப்போது வினை தானே முடியுது. குமரன் என்பது பெயர், பாடினான் என்பது ஒரு வினை. அப்போது வினையை வச்சு தான் அது இந்த வார்த்தை வாக்கியம் முடிகிறது. அப்போது வினையை கொண்டு முடிவது வினை பயனிலை. சரிங்களா? இப்போ வினா பயனிலை. வினா பயனிலைக்கு எடுத்துக்காட்டு என்ன பார்த்தா, நீ யார். நீ என்பது ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ குறிக்கின்றது. அப்போது நீ என்பது ஒரு பெயரை தான் குறிக்குது. அப்போது என்னது, எழுவாய். ஒரு தொடரில் நீ என்பது எழுவாய். நீ என்பது என்னது, எழுவாய். யார் என்பது என்ன பார்த்தோம், வினா. யார், எது, எவர், எவை, இதெல்லாம் என்னது, வினான்னு பார்த்தோம். அப்போது யார் என்பது வினா பயனிலை. பெயர்னா நீ என்பது பெயர் கூட்டல் யார் என்பது வினா, வினா பயனிலை. நீ யார் என்பது வினா பயனிலை. வினாவை கொண்டு முடிவது வினா பயனிலை. இப்போ வினாவை கொண்டு தான் முடியுது. நீ யார். நீ என்பது ஒரு எழுவாய், பெயரை குறிக்கிறது. யார் என்பது வினா. அப்போது ஒரு வினாவை கொண்டு தானே இந்த வாக்கியம் முடிகிறது. அதனால் வினாவை கொண்டு முடிவது வினா பயனிலை.